ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10 ஆங்கில சொற்கள் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஆங்கில சொற்கள் தெரியும், ஆனால் அதை எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு தெரியாது. நான் இன்னைக்கு ஆங்கில சொற்கள் அப்புறம் அதோட பொருள் அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலான்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ABANDON அபேண்டன், கைவிடுதல். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பணம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் எங்கள் விடுமுறையை கைவிட்டோம். We abandoned our holiday because we had no money. ABRUPT Abrupt, திடீர். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். திட்டத்தில் ஒரு திடீர் மாற்றம். There is an abrupt change in the plan. HALT Halt, நிறுத்தம். காவலர்கள் அனைத்து போக்குவரத்தையும் நிறுத்தினார்கள். The policeman halted all the traffic. TEMPER Temper, நிதானம். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உரையாடல் தொடங்கிய போது அவர் தனது நிதானத்தை இழந்தார். He lost his temper when the conversation started. BAGGY Baggy, தளர்ச்சியான. இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அவர் தளர்ச்சியான கால் சட்டையை அணிந்திருந்தார். He wore a baggy trouser. BALD Bald, வழுக்கை. இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். தன் வழுக்கையை மறைக்க டாம் தொப்பியை அணிந்திருந்தார். டாம் வேர் had to hide his baldness. BARRACK பராக், இராணுவ குடியிருப்பு. இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வீரர்கள் வேலை முடிந்த பிறகு இராணுவ குடியிருப்புக்கு சென்றார்கள். Soldiers went back to the barrack after completing their work. CHAOS Chaos, பெருங்குழப்பம். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். குண்டு வெடிப்புக்கு பின் நகரம் பெருங்குழப்பத்தில் இருந்தது. After the explosion of bomb, the town was in chaos. CHOIR choir, பாடகர்கள். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். விழாவில் திரைப்பட பாடகர்கள் கலந்து கொண்டனர். The film choir was attended in the ceremony. CHUCKLE சிரிப்பு. இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வேடிக்கையான கதையை கேட்டு அவன் அமைதியாக சிரித்தான். He chuckled silently on hearing at the funny story. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10 புதிய ஆங்கில சொற்கள் பார்த்தோம். அதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.